ஏண்டா பைத்தியக்கார நாயே, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டிகிரி படிக்கிறதுக்கு அதுக்கு எதுக்குடா இன்ஜினியரிங் படிக்கணும்? என்ன இப்போவா 4 வருஷம் யாரும் உங்கள் அப்பனா கொடுப்பான்? ஏண்டா டேய், இந்த பருப்பை இன்னைக்கு ரோஸ் பண்ணுறேன். சர்க்காசம் பண்ணுறான், சர்க்காசம். டேய் என்னம்மா என்ன இயர்மா படிக்கிற? 4th இயர். ஏன் ஃபர்ஸ்ட் இயரே போக வேண்டியதானே? அப்படியே போயிடுச்சு சார். இல்லை, இவனே வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டு எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கலாம், நம்மளோட பேஷன் என்ன, நல்லா ஃபேமஸ் ஆகிறது, ஸ்டேஜில் போய் ஸ்பீச் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேஜாக ஏறி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். கண்ட்ரியாக போயிட்டு எத்தனையோ நாட்டுக்கு நான் போய் ஸ்பீச் கொடுக்குறேன்னு கொடுத்துட்ருக்கான். ஏன் நீ எடுத்த படிப்பில் போயிட்டு படிக்க வேண்டியதானே? நீ இன்ஜினியரிங் எடுத்து ஒரு டெக் ஆக வேண்டியதானே, ஒரு டெக் இன்ஜினியர் ஆக வேண்டியதானே? நீ எதுக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க? 4 விஷயம் வந்துச்சு சார். கொஞ்சம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். என்ன பர்சன்டேஜ் வச்சிருக்கேன்? நான் 70 பக்கம் வச்சிருக்கேன் சார். நல்ல பர்சன்டேஜ் தானே? இல்லை சார், இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். இன்ட்ரெஸ்ட் தான் இன்னும் படிச்சிருப்பேன். தெரியுதுல்லம்மா? இன்ஜினியரிங் காலேஜில் சேர முடியலையேன்னு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருத்தப்படுற அப்படிலாம் இல்லையே, ஜஸ்ட் பாஸ் ஆனாலே நிறைய வேகன்சி நிறையவே இருக்கு. இங்கே வந்து ஏரியாவுக்கு 4 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சு சீட்டே ஃபுல்லாகாமல் சில காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு சீட் வேகன்சி நிறையவே இருக்கு. படிக்காமல் இங்கே யாரும் ஏக்கத்துலலாம் கிடையாது. எவன் சொன்னான்? நல்லா படிக்கிற, உங்களை விடவும் நல்லா படிக்கிற நிறைய பெண் பிள்ளைகள் இந்தியாவினுடைய வீதிகளெங்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, கோடிக்கணக்கான நன்றாக படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். யாரையும் படிக்க வேணும்னு சொல்லவே இல்லையே. இந்தியாவில் அரசு நம்ம இப்போ சட்டத்திலே என்ன சொல்லுது, ரைட் டு எஜுகேஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. நல்ல கட் ஆஃப் நல்ல சென்டம் வாங்குறவங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஃப்ரீயாகவே காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. யாரும் இங்கே வந்து படிக்க முடியாமல் யாரும் இங்கே கஷ்டப்படலையே. கொடுத்திருக்கிறது தாய் தந்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். அப்புறம் என்ன, தாய் தந்தை யாரா கொடுக்க சொன்னா? முதல்ல அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை கேட்டு படிக்க வைங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ட்ராப் அவுட் ஆகிறது, கட்டின காசு வேஸ்ட் ஆகிறது. இன்ஜினியரிங்க்கு ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 1 லட்ச ரூபா, 4 வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா. ஈரோடு மகேஷ் உங்கள் அப்பனா தருவார் 4 லட்ச ரூபா. 4 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்குடா பிடிச்சதை பண்ணணும்? அதுக்கு அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சதை பண்ணிட்டு போகலாம்ல. இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க பேச விட்டு கிளாப் பண்ணி தான் இந்தியாவில் 15 லட்சம் பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் வருஷத்துக்கு. 15 லட்சம் பேர் வரேன். பண்ணுங்க, அம்மா அப்பாட்ட சொல்லுங்க, நீங்க படிக்க வச்சீங்க, நல்லா படிச்சிட்டேன், ஓகேவா? இப்போ எனக்கு பேஷன், நான் என்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன மயிர்ல பண்ணுவானுங்க அக்செப்ட். எதிரி மாதிரியே அம்மா அப்பா பார்க்க கூடாது. இந்த வயசு அப்படிதான்டா பாப்போம். சாதாரணமா அம்மா இது சொல்ல வயசெல்லாம் அப்படி கிடையாது. இங்க இருக்கிற முக்காவாசி பேரண்ட்ஸ் அப்படி பூமர்ஸ், பக்கா வடிகட்டின பூமர்ஸ். அப்பா இது சொன்னாலுமே கொலகார மாதிரியே இருக்கும். காலேஜ் பஸ்ல பேசிப்பாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்காசம் பண்றாங்க. எங்க அப்பா எல்லாம் எங்க முன்ன மாதிரி இல்ல. ஏன் ஹைட் ஆயிட்டாரா? லெஃப்ட் ஆயிட்டாரா? காமெடி. எப்பா முன்ன மாதிரி இல்ல. என்ன ஏன் ஏதாச்சும் சொல்றேன்? இப்பெல்லாம் என்ன ரொம்ப புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். என்ன புரிஞ்சுக்கல? இல்ல அது சொன்னா புரியாது. இவ சொன்னாலே இவ ஃப்ரெண்டுக்கு புரியாதான். இவ சொல்லாம இருக்கிறதெல்லாம் உங்க அப்பாவுக்கு புரியுமா? இது என்ன அநியாயம்? சொல்றதுக்கு எல்லாம் ரெடியா தான்டா இருக்காங்க. இங்க எவன்டா கேட்கறான்? எந்த அப்பாண்டா காது கொடுத்து கேட்கறாங்க? இங்க பைத்தியக்காரன் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. வேண்டாம், மறைமுகமாக மறந்தும் கூட தாய் தந்தையின் மீது வெறுப்பான எண்ணத்தையோ வெறுப்பான வார்த்தைகளையோ வளர்த்துக் கொள்ளவே கொள்ளாதீர்கள். அப்புறம் சிக்கல்ல மன உடைச்சல கொண்டு போய் விட்டுருங்க. சொல்லவா, லைஃப் லாங் ரைட் பண்ணியவங்க கூட ஒருத்தையும் இருக்க மாட்டான். இவன் வந்து இந்த ட்ரெடிஷ்னலா சினிமாவில் வர டைலாக், தாய் தந்தை பேச்சு மீறாது. ஆமா மீறல. அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணாது. ஆமா இன்சல்ட் பண்ணக்கூடாது. அவங்க மனசை நோவடிக்காது. ஆமா நோவடிக்கூடாது. அதுக்கு அடமானம் வைக்க சொல்றது. இவன் எதை அடமானம் வைக்க சொல்றான்னா, ஒவ்வொரு பையனோட செல்ஃப் திங்கிங் அதை அடமானம் வச்சுட்டு அவங்க என்ன எடுக்க சொல்றாங்களோ பிளைண்டா அதை எடுத்து போக சொல்றான். அவன் பிளைண்டா சொல்றதை எடுத்து போனானா 4 வருஷம் லாஸ்ட் அந்த பையனுக்கு தான். 4 வருஷம் லாஸ்ட் பிளஸ் 4 lakhs, மினிமம் 4 lakhs அந்த இன்ஜினியரிங் கட்டுற காசு. இல்லை மினிமம் ஒரு 2 லட்சம் வச்சு கட்டுவாங்கல்ல, அது வேஸ்ட். காலேஜ் முடிச்சு வெளியே வந்தவொடனே பெரிய டாப் கம்பெனிலாம் போக மாட்டான், அது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் டிஎன்பிசி காம்படிஷன் எக்ஸாம் அது இதுன்னு போவான், பேங்கிங்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவான், அதுக்கு ஒரு 4-5 வருஷம் வேஸ்ட்டு. இதெல்லாம் யார் திரும்ப கொடுப்பானுங்க? ஏண்டா டேய், வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இந்த கிளாப் பண்றவங்கள முதல்ல மனசாட்சி உடையவங்க கை தட்டுறீங்க எல்லாரும். நல்ல சில பேர் ஸ்லாம் அந்த இதெல்லாம் காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு போறப்பலாம் எழுதி கொடுப்பாங்க. நாம் படித்தது 4 ஆண்டுகள் தான், ஆனால் 4 ஜென்மங்கள் உன்னுடன்
இவர் சாரு காலேஜ் படிக்கும்போது ஸ்லாம் புக் எழுத சொன்னா அப்பவே இவர் புக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. ஆத்தர் இவர் பெரிய ஆத்தர். இவர் தெரியல நிக்கோலா டெஸ்லாவுக்கு டஃப் கொடுப்பாரு இவர். வாயப்பாரு வாய. 4 ஜென்மங்கள் பழகியது போல் உணரும் நீ. எனக்கு ஒரு கோபம். இவர் காலேஜ் படிக்கல. இவர் காலேஜ் படிக்கல, டைரக்டா பிஹெச்டி படிச்சுட்டு புளுத்த வந்துட்டாரு ஸ்டேஜ்ல. ஸ்லாம் புக்ல எனக்கு ஒரு கோபம். நீ ஏன் என்னுடன் பிறக்கவில்லை? நீ ஏன் என்னுடன் காமெடி பண்ணாத. காமெடி இல்ல இது. ஆடு வேற போட்டான். ஆடு முடியல. என்ன இருக்கு மச்சான்? வா கண்டுபிடிக்கலாம். விசா இன்ஃபினிட் கார்டு மூலமா உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. விசாவோட வாழ்க்கை. அதனாலதான் தமிழ்ல சொன்னா தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு. அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எப்பொழுதும் தொடர்பிலே இருப்பேன். நானுடையும் அடுத்தடுத்து பயணிக்கிற பொழுது ஒரே பேருந்தில் தான் பயணிக்க வேண்டும். 2 பேர் வீடு இந்த சைடு எப்படி ஒரே பஸ்ல போற மென்டலா பஸ் டிரைவர். காமெடி பண்ணாத. அங்க போய் டிராப் பண்ண அடிச்சு விடுறது எமோஷன்ல எழுதி தள்ளி பண்ண. அது அப்பப்ப ஸ்லாம் கொடுத்து எப்படிப்பட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க தெரியுமா? ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல எல்லாம் ரொம்ப மோசம். எல்லாரும் கூட என்ன பண்றாங்க? யாருக்குமே என்ன பிடிக்கல. ஒண்ணு சொல்லவா? யாருக்குமே என்ன பிடிக்கல தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த உலகம் உங்கள் மீது அன்பு செலுத்த தயாராக இருக்கிறது. நீங்கள் இந்த வீடியோவை எங்கள் அக்கா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னா அவங்க பையனை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்குறாங்க. நான் வந்து அவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு அனலைஸ் பண்ணுங்க, அவங்ககிட்ட வந்து பேசுங்க, ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுங்க, எதனா எடுக்காத கோர்ஸ் எடுங்க, எதனா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எடுங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. எல்லாமே இன்ஜினியரிங் ஈஸி ட்ரிபிள் இதே எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த வீடியோ அனுப்பி என்ன பார்க்க சொன்னாங்க. எனக்கு இந்த வீடியோ பார்த்து செம்ம கடுப்பாயிருச்சு எனக்கு. இந்த நாய் என்ன சொல்றான்னா, பேருக்கு இன்ஜினியரிங் படிக்க சொல்றாங்களா பேரண்ட்ஸே, படிங்க. இந்த வந்து இன்ஜினியரிங் வந்து வாய்ப்பு இந்தியாவில் யாருக்குமே கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்ச சான்ஸும் இந்த உலகத்திலே அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு கூட அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு கீழே ஏதோ ஒரு காலேஜில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அப்படி படிச்சு என்ன யூஸ்? எத்தனை பேர் கோர் கம்பெனியில் செலக்ட் ஆகிறாங்க? கோர் கம்பெனியில் செலக்ட் ஆகி எத்தனை பேர் 30+, 40+ ஏர்ன் பண்ணுறாங்க? 30+ கூட ஏர்ன் பண்ண முடியாமல் திரும்பவும் ஐடிக்கே வரவங்க தான் முக்கால்வாசி பேர். இந்த தற்கூரி மாதிரி பேச்சு கேட்டு தான் நிறைய பேர் என்ன எடுக்கிறோம் ஏன் படிக்கணும்னு தெரியாமல் இன்ஜினியரிங்கில் போய் விடுவாங்க. விஐபி படத்தில் தனுஷ் 5 வருஷம் 6 வருஷம் வீட்டில் உட்காந்து அந்த வேலைக்கு தான் படிச்சு அந்த வேலைக்கு தான் போவேன், சிவில் இன்ஜினியரிங் ஜாபுக்கு தான் போவேன் உட்காந்துருந்ததுலாம் கம்மி. அந்த மாதிரி அது மாதிரி இப்போ கிடையவே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கோர் கம்பெனிக்கு மட்டும் நான் போயிடவே மாட்டேன். ஏதாச்சும் சம்பாதிக்கிற ஏதோ ஒரு தொழில் பொழப்பு இருந்தால் போதும் போகிறவங்க தான் அதிகம். 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த காசை ஏன் 10 லட்சம் 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிலாம் இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 5 லட்சத்தை போட்டு அவன் ஏதோ ஒரு கடையில் போய் நிறுத்தினா கூட ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அவன் அந்த லைனை பிடிச்சிட்டு பிஸ்னஸில் வந்துடுவான். ஒரு பெரிய என்டர்பிரினர்ஷிப் கூட ஆகலாம். ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆச்சு ஒரு அளவு. எல்லாமே இங்கே மேக் இன் இந்தியா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. இவங்க இன்ஜினியரிங் படிச்சு போயிட்டு ஒரு இடத்துல வேலை ஸ்கில்லு கூட இல்லாமல் வர எல்லா கம்பெனிஸும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போகிறானுங்க. ஒரு இயருக்கு 15 லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிக்கிறானுங்க இந்தியாவில். 15 லட்சம் பேர்த்துல வெறும் 10% தான் எம்ப்ளாயபிள். ஏன்னா ஸ்கில் கேப் ஃபுல்லாக மிஸ்மேட்ச் ஆகுது. எல்லா கம்பெனியுமே ரிஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கில்ஸ் அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில்ஸ் கிடையாது. ப்ராக்டிகல் ஸ்கில்ஸ் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் லட்சணம் அப்படி. ப்ராக்டிகல் சிஸ்டமுக்கும் தியரட்டிக்கல் சிஸ்டமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இங்கே முக்கால்வாசி 90% வெறும் தியரட்டிக்கலாக தான் உட்காந்து நம்ம கோச்சிங் கொடுத்துருக்கோம். ஸோ சுத்தமாக ப்ராக்டிக்கல் கிடையாது. லிமிடெட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர். இல்லை வீடியோ எடுத்ததால ஹீட்டில் வந்து வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈரோடு மகேஷ் சொல்கிறான், அவன் சொல்கிறான், ஸ்டேஜ் ஏறி கைத்தட்டு வாங்கணும் சொல்கிறான்ட்டு இவனுங்க பேச்சை கேட்டு இன்ஜினியரிங் விருப்பம் இருந்தால் மட்டும் எடுங்க. இவனுங்க சொல்கிறாங்கிறதுக்காக எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் தான் வேஸ்ட்டு, கடன் கட்டுவீங்க, உங்கள் அப்பா அம்மா காசு தான் வேஸ்ட்டு. நல்ல வசதி இருக்க ஃபேமிலி வேணால் சேர்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி என் செட்லேயே நான் 2012 பாஸ் அவுட். 2012 பாஸ் அவுட் ஆனவனே 7 வருஷம் 8 வருஷம் அந்த லோனை ரிலையன்ஸ் கை மாற்றி அவங்க அடியாளுங்க வந்து மிரட்டி அந்த லோனை வந்து பல அடிதடிக்கு உள்ள அனுபவிச்சு கஷ்டப்பட்டு கட்டினவங்களாம் இருக்கான். அப்பா அம்மா நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த காலத்தில் நாங்கள் சும்மா டைம் பாஸ்க்கு படிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு கரியர் இருந்தால் போதும்னா தாராளமாக படிக்கலாம். ஆனால் இவனுங்க பேச்சை கேட்டு பிடிக்கலாம் ஃபஸ்ட் இயரே ட்ராப் அவுட் ஆயிருங்க. தயவு செஞ்சு ஃபஸ்ட் இயரே வெளியே வந்துருங்க. எத்தனையோ கோர்ஸ் கிடக்குது, எவ்வளவோ படிக்க வேண்டிய ஆர்ட்ஸில் எவ்வளவோ இருக்குது, லா இருக்குது, மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய இருக்குது. ஏன் சித்தா படிக்கலாம், சித்தா இப்போ நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு. ஏன் டென்டல் படிங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் படிங்க, யோகா படிங்க, யோகாக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குது. இது சைக்காட்ரிஸ்ட் படிங்க, அது பேர் என்ன, சைக்கோதெரபி படிக்கலாம், அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஒரு கவுன்சிலர் ஆகலாம். லா படிக்கலாம், லாவில் நிறைய டிமாண்ட் இருக்குது. டாக்டர்ஸ் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்து டிமாண்டாக இருந்து எத்தனையோ உயிர் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர்ஸ் நிறைய டிமாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து லிங்குஸ்டிக் மைண்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த பயாலஜிலாம் நல்ல மார்க் வாங்குறவங்க இருப்பாங்க. இவங்களை கூட போய் இன்ஜினியரிங்கில் போடுவாங்க. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஐடியில் வேலை பார்ப்பாங்க. இன்ஜினியரிங்கில் என்னடா படிச்சாங்க கேட்டால் மெக்கானிக்கல் படிச்சேன், ஈஸி படிச்சேன்னு பண்ணுங்க. எதுக்காச்சும் சம்மந்தம் இருக்கா? எதுக்குமே சம்மந்தம் இருக்காது. இல்லைனா எதனா போய்ட்டு HR MBA படிச்சுனா HR சேர்றான் பண்ணுங்க.
எதுக்குமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது. இவனுங்க மாதிரி ஆளுங்களால தான் இந்த பேரண்ட்ஸ்க்கு இன்னமும் வந்து நம்ம பண்ணுறதா சரி, நம்ம பண்ணுறதா சரி. பேரண்ட்ஸ் பண்ணாலுமே தப்பு தான். பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும், பேரண்ட்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும், அது தப்பே கிடையாது. அவனுக்கு டிசிஷன் எடுக்க தெரியாதுன்னா அது யார் காரணம்? அவனை டிசிஷனை எடுக்க விடாமல் வளர்த்து நீங்கள் தான் காரணம். அவன் டிசிஷனை எடுக்க தெரியாமல் தடுமாறானா சின்ன வயசுலேருந்து சின்ன விஷயத்துக்கும் நீங்களே டிசிஷன் எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அவனை டிசிஷன் எடுத்து நீங்கள் பழகாதனால தான் அவனுக்கு இப்போ டிசிஷன் எடுக்க தெரியாமல் தெரியாமல் இன்னமும் முழிச்சிக்கிட்டு இருக்கான். படிக்கலாம் கூட பரவாயில்ல, இன்ஜினியரிங் படிக்காத. இன்ஜினியரிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறத போயிட்டு ஏதோ ஒரு தொழில் எங்கன்னா போயிட்டு கற்றுக்கிட்டு அந்த தொழிலை டெவலப் பண்ணி பெரிய ஆகும். இது நான் சொல்கிறது சும்மா டைலாக்காக சொல்லலை, நான் சொல்கிறது உண்மை. நிறைய நார்த் இந்தியன் கேஸ்ட்டு நிறைய வந்து வறுமையான மாநிலத்திலேருந்து வந்து இங்கே ஒரு தொழிலில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கற்றுக்கிட்டு எல்லா ஊர்லேயும் போயிட்டு நீங்கள் வடக்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறீங்களே, அவங்க கையில் தான் ஹோல்சேல் மார்க்கெட்டே இருக்குது. நான் சொல்கிறது உண்மை. பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். நம்ம என்னமோ வடக்கன் இந்திக்காரனா பானிபூரி விற்கிறவன், அவன் வந்து பீடா போட்டு துப்புறவன் அப்படின்னு ரொம்ப இலக்காரமாக எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு மேதாவிகள் கிடையாது. தமிழ்நாட்டுக்காரங்க மேதாவிகள், அறிவாளிகள், அன்பானவர்கள், அதை நான் மறுக்கல. ஆனால் சில விஷயங்கள்ல எல்லாரும் பண்ணால் தப்பு தான். ஹிந்திக்காரனை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக என்ன போகிறீங்க. A to Z பிஸ்னஸ், ஹோல்சேல் மார்க்கெட் 90% 95% எல்லா ஊர்லேயும் அவன் கையில் தான் இருக்குது. ஏன் இருக்குது? அவன் சின்ன வயசுலேயே 14 வயசு 13 வயசு 12 வயசுலேயே போகிறான், வேலை ஒரு இடத்துல செய்கிறான், 1 வருஷம் 2 வருஷம் செய்கிறான். அவன் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான். அது கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறான், உயிரை கொடுத்து தொழில் செய்கிறான். அந்த தொழில பெரிய ஆளாகிறான், இங்கேருந்து அங்கே பணம் அனுப்புறான், அவன் ஊரில் வீடு கட்டுறான், பைக் வாங்குறான், கார் வாங்குறான், அவன் அக்கா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அவங்க அப்பா அம்மாவை தெய்வம் மாதிரி பார்த்துக்கிறான். அதுதான் ரெஸ்பெக்ட். நீங்கள் சொல்கிற பேரண்ட்ஸை மதிக்கணும்னு சொல்கிறது அதுதான். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் சம்பாதிக்கிறத வந்து இப்போ வேறு கண்ட்ரியிலேருந்து $700, $800, $850 பில்லியன் வந்து $1 பில்லியன் பக்கமாக ஏதோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அங்கேருந்து சம்பாதிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த இந்தியாவிலேருந்து சம்பாதிச்சு பீகார், ராஜஸ்தானுக்கு அவன் அனுப்பிட்டு இருக்கான் ஹிந்திக்காரன். ஆனால் நம்ம அவனை கேவலமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ஈரோடு மகேஷ், ஸ்டாப் யுவர் புல்ஷிட் சப்போர்ட் டு இன்ஜினியரிங் உண்மையிலே சப்போர்ட் பண்ணுறதுனா போய் இன்கொயரி பண்ணுங்கள். எத்தனை பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க கோர் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. கோர் ஃபீல்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் டாப்பர்ஸ் கோர் ஃபீல்டில் போய் வேலை செஞ்சவங்களே திரும்ப ஐடிக்கு தான் போகிறாங்க. பிகாஸ் ஆஃப் சேலரி ப்ராப்ளம். சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கோரில் கிடைக்காது. எல்லாம் ஐடிக்கு தான் போவாங்க. அது இப்போ எல்லாமே பூம் ஆகிட்டு இருக்கு ஸ்டேஜ். இந்த இடத்துல எல்லாரும் இன்ஜினியரிங் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, மெடிக்கல் ஃபீல்டில் எவ்வளவோ டிமாண்ட் இருக்குது, டாக்டர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. அந்த ஃபீல்டில் படிக்கலாம், நிறைய இருக்குது. லா இருக்குது, பிஸ்னஸ் லைனில் நிறைய இருக்குது, டீச்சர்ஸ்க்கு நிறைய டெஃபிஷியன்சி இருக்குது, டீச்சிங் லைனுக்கு ட்ரை பண்ணலாம், எவ்வளவோ இருக்குது. சினி ஃபீல்டில் கோடியாக எல்லாம் சம்பாதிச்சு தான் இருக்காங்க. நெப்போட்டிசம் இருந்துட்டு காலாட்டாதப்பா ஃபுல்லாக நெப்போட்டிசமில் சம்பாதிச்சவனே தான் கோடியாக 100 கோடி 200 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஏன் இது வரைக்கும் உள்ள ஃபீல்டுக்குள்ளே போகாதவனுங்க டெக்னிக்கலாக அதில் படிச்சுட்டு போகலாமே, போயிட்டு ஒரே 1 கோடி சம்பாதிக்கிட்டுமே. ஃபேமிலியில் ஒரு 10-20 பேர் நல்லா இருப்பானுங்களே, எவ்வளவோ இருக்குது. ஏன்டா இன்ஜினியரிங்கில் கட்டிக்கிட்டு சாவறீங்க? I am not telling no to engineering, but understand it first, then select engineering field. Because engineering is a deadly trap. லைஃபே தின்றோம், 10 வருஷம் 15 வருஷம் தின்றோம். போன டைம் திரும்ப கிடைக்காது. போன பணத்தை கூட திரும்ப சம்பாதிச்சிக்கலாம், போன டைம் கிடைக்காது. ஸோ நல்லா திங்க் பண்ணி எடுங்க. ஆல்ரெடி இன்ஜினியரிங் ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. இல்லை சிஏ அது இது பக்கம் போயிட்டானுங்க. ஸ்ரீ இந்த மாதிரி தற்கூரிங்க பேச்சை கேட்டுட்டு திரும்ப கொண்டு போய் தள்ளாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். பாய்.